காத்திருக்கணும், அவரை தேடணும், அவருக்கு நேரம் கொடுக்கணும்ல. நீங்க ஆண்டவருக்கு டைம் கொடுக்குறீங்களா? சாப்பாட்டுக்கு ஒரு டைம் இருக்குது, ஷாப்பிங்க்கு ஒரு டைம் இருக்குது, வேலை செய்ய டைம் இருக்குது, செல்ஃபோன் பார்க்க டைம் இருக்குது, டிவி பார்க்க டைம் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட போக டைம் இருக்குது. இயேசுக்கு டைம் கொடுக்குறீங்களா? தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்துருங்க. அவருடைய பாதத்தில் உட்காருங்க, வசனத்தை தியானிங்க, காத்துருங்க. அவங்களுக்கு தான் அவர் நல்லவராக இருப்பார், அவங்கள தான் அவர் திரும்பி பார்ப்பார். நீங்கள் ஆண்டவருக்கு டைமே கொடுக்கறதில்ல, சும்மா தேவை வந்தால் மாத்திரம் ஆண்டவர் அதைத்தார் இதைத்தார்னு கேட்டால் எப்படி கொடுப்பாரு? ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபிக்கிறவங்களாம் இருக்காது தெரியுமா? மணிக்கணக்காக ஆண்டவருக்கு டைம் கொடுத்து காத்திருக்கிறவங்க, அவங்களுக்கு தானே அவர் நல்லவராக இருக்க முடியும். உங்களுக்கு அவர் நல்லவர் தான். ஆனால் அந்த நன்மையை நீங்கள் பெறணுமானா நீங்கள் காத்திருக்கணும், அவரை விசுவாசிக்கணும், அவரை சார்ந்து கொள்ளணும். அப்போ இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரை, இனிமேல் நான் உமக்கு காத்திருப்பேன், உம்மை தேடுவேன், என்னுடைய தவறுகளை மன்னிச்சிருங்க, எனக்கு நன்மை செய்யுன்னு சொல்லி பாருங்க.